நம்ம ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா மினி கிளினிக் வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு திட்டமாக இருந்தது. டாக்டர் ஆகணும்னா பணக்காரன் மட்டும் டாக்டர் ஆகக்கூடாது, இருக்கிற ஏழையிலேருந்து வரவனும் டாக்டர் ஆகணும்னு கொண்டு வந்தது தான் அந்த 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அரசாங்கமே அந்த மருத்துவக் கல்வி திட்டத்தை செலுத்தும் என்று அறிவிப்பு கொடுத்து அவர்களுக்கு ₹1 செலவு இல்லாம இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க செய்தது சிரிச்சு பேசுகிற தலைவனும் வேற யார்? அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வினோதினி கண் சிகிச்சை டாக்டர் லீலாவதி, இவங்க வந்து மகளிர் துணை செயலாளர் மாவட்ட மண்டலம் செவிலியர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து என்னென்னா இப்போ நம்ம ஆட்சியில் பார்த்திங்கன்னா இந்த அம்மா மினி கிளினிக் வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு திட்டமாக இருந்தது. காரணம் பார்த்திங்கன்னா 2 சுகாதார நிலையங்கள் இருக்கும். ஒரு 30,000 பாப்புலேஷனுக்கு தூரம் 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர். பட் நடுவில் நம்ம ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஊராட்சிக்கும் கொடுக்கும்போது மக்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வரவங்க சாயங்காலத்தில் ஈஸியாக போய் பார்த்துக்கலாம். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இந்த போலி மருத்துவரோட இதை வந்து அது ரொம்ப போக்குச்சு. MBBS படித்த பதிவு பெற்ற மருத்துவர்களுக்கு வந்து சிகிச்சை பெறக்கூடிய வசதி வந்து அந்த கிராமப்புறங்களில் இருந்தது. இப்போ அது இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து மிகப்பெரிய ஒரு இது. நம்ம கொண்டு வந்த திட்டத்தில் அது மக்கள் பயங்கரமான வரவேற்பு இருந்தது. இப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நைட்டில் போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அதனால் கண்டிப்பாக அதை வந்து மீண்டும் ஐயா வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக எடுத்துன்னு வரணும்னு ஒரு கோரிக்கைங்க. பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில் ஏழைகளுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்வு செஞ்சு அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறந்தோம். சுமார் 2000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 90% அம்மா மினி கிளினிக் நாங்கள் திறந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்லையும் ஒரு MBBS மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இருந்தோம். இதில் அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஏழைகளுக்கு அங்கேயே ஒரு நல்ல சிகிச்சை கிடைச்சது. பக்கத்தில் அம்மா கிளினிக்கு மினி கிளினிக்கில் வந்து நல்லா பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்திருக்கோம் பார்க்கலான்னு. நல்லா பார்க்குறாங்க, டேப்லெட்லாம் டாக்டர்ஸும் நல்லா இதுவாக பேசுகிறாங்க. ஆனால் இது மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு வந்த காலத்தினால அரசியல் கால்புஷன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டார். மீண்டும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய, குறிப்பாக ஏழை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடங்கப்படும். ஐயா, நான் டாக்டர் விஜய் வெங்கடேஷ் ஐயா. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்க ஐயா. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அம்மா கிளினிக் வந்து ஒரு பயனுள்ள திட்டம். அது வந்து இப்போ இருக்க அரசு அதை மூடிடுச்சு. ஆனால் அது நீங்கள் ஆட்சியில் இல்லைனாலுமே வெள்ளூர்லேயும் காட்பாடியிலையும் நீங்கள் வந்து உங்கள் கையால் திறந்து வச்சிங்க. அது வெள்ளூர் மக்களுக்கும் சரி காட்பாடி மக்களுக்கும் சரி ஒரு வரப்பிரசாதமாக இந்த வாட்டி அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம இப்போ வந்து அந்த கிளினிக்கில் கிட்டத்தட்ட நம்ம வந்து 5000 பேர்த்துக்கு மேலே இலவசமாக வைத்தியம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஆர்த்தோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய நடக்க முடியாத வீல் சேரோ இது எல்லாமே கொடுத்துருக்கோம். இதனால இப்போ அந்த இடத்துல மக்கள் அவ்வளோ பயனடைஞ்சிருக்காங்க. மறுபடியும் இன்றும் என்றும் நீங்கள் வரணுன்றது எதிர்பார்க்குறது அவங்களோட எண்ணம், எங்களோட எண்ணம் ஐயா. ரெண்டாவதுங்க ஐயா, நம்மளோட இதில் முதலாட்சியில் நீங்கள் வந்து நீட்டு தேர்வில் கவர்மெண்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் அடிப்படையாக பாமர மக்களில் படித்து டாக்டர் ஆகணும்னா பணக்காரன் மட்டும் டாக்டர் ஆகக்கூடாது, இருக்கிற ஏழையிலேருந்து வரவனும் டாக்டர் ஆகணும்னு கொண்டு வந்தது தான் அந்த 7.5. அதை நீங்கள் எப்படி யோசிச்சிங்கன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் வேறு யாரும் யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதையும் தாண்டி இந்த வாட்டி நீங்கள் பண்ணது அதை 10% உருவாக்கியிருக்கீங்க. ஏன்னா இப்போ எல்லாம் சொல்கிறாங்க நீ நீட்டுக்கு நான் கோச்சிங் போகிறேன் இதுக்கு போன்றேன்றாங்களே தவிர எத்தனை அடிப்படை மக்களுக்கு அது கிடைக்குதுன்னு தெரில. ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை ஒரு மருத்துவராக இருந்தால் பணக்காரங்களுக்கு மட்டும் மருத்துவம் கிடையாது, ஒரு ஏழையில் ஒரு விவசாயி இருந்தாலும் அவனோட பையனும் மருத்துவம் படித்து ஒரு டாக்டராகி மக்களுக்கு உதவணும் நீங்கள் செஞ்சதுக்கு எங்களோட மனமார நன்றிங்க ஐயா. டாக்டர் ஒரு கருத்தை சொன்னார். இன்றைக்கு அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் அவருக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமேற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அரசு பள்ளி படித்த ஏழை நடுத்தர மக்கள் இன்றைக்கு சுமார் 3000 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைச்சிருக்குது. இந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கப்பட்ட அந்த இளைஞர்கள் மாணவர் மாணவிகள் அவருடைய பொருளாதாரம் சூழ்நிலை காரணமாக ஏழையாக இருக்கின்ற காரணத்தில் கல்வி கட்டணம் கூட செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாது.
அதை அரசு உணர்ந்து 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அரசாங்கமே அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து அவர்களுக்கு ₹1 செலவு இல்லாமல் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க செய்தது அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அண்மையில் என்னிடத்தில் அந்த 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்ச என்னிடத்தில் ஆசி வாங்க வந்தாங்க. அப்போ நான் ஒரு மாணவி கேட்டேன், தாராமத்திலிருந்து. அந்த மாணவி சொன்னாங்க, நான் 600 மார்க்கு நான் நீட்டில் எழுதி நான் பெற்றுக்கிற மார்க். இதுக்கு முந்தி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நீட்டுனா ஒரு பய உணர்வோடு இருந்தது. இன்றைய தினம் இந்த அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் மற்ற மாணவர்களுக்கு இணையாக தங்களை வளர்த்துக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். இப்படி மாணவர்களிடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த இடஒதுக்கீடு செயல்படுத்தியிருக்கிறோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வரும் மக்களுடைய துணையோடு. அப்பொழுது இந்த இடஒதுக்கீடை கூடுதலாக 2.5 உயர்த்தி 10% நாங்கள் கொடுக்கின்ற பொழுது இன்னும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கூடுதலாக மருத்துவக் கல்வி இடம் கிடைக்கும், பல் மருத்துவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்களிடம் சில மருத்துவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நான் சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். முதல்ல நீங்கள் தான் இந்த திருப்பத்தூருக்கு ஒரு நல்ல தலைமை மருத்துவமனையை கொடுத்தீர்கள். எல்லோரும் சிறப்பாக செயல்பட்டார்கள். ஆனால் இப்போ தலைமை மருத்துவமனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் டாக்டர்கள் பற்றாக்குறை. மருத்துவ மகப்பேறு சம்பந்தமாக நான் பேச வேண்டும் என்று இருந்தால் ஒரு நாளைக்கு 600 கேசஸ் வருகிறது. ஆனால் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் 4 பேர். அதே மாதிரி டெலிவரிஸ் ஒரு நாளைக்கு 40 நடக்குது. அந்த 3 டாக்டர் 4 டாக்டர் தான் பண்ணுவாங்க. இதே மாதிரி மோரலஸ் 20 சிசேரியன் ஒரே டாக்டர் பண்ணுறதுனா கஷ்டம். அவங்களுடைய கோரிக்கை தான். நிச்சயமாக அதிமுக ஆட்சி வரும். அப்படி வருகின்ற பொழுது எந்தெந்த மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குதோ அதையெல்லாம் முழுமையாக நிரப்பப்படும். இன்றைக்கு ஆரம்ப சுகாதார மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார தாலுக்கா மருத்துவமனையாக சரி, மாவட்ட மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, இந்த மருத்துவமனைகளெல்லாம் டாக்டர் பற்றாக்குறை இருப்பின் அதையெல்லாம் கணக்கிட்டு எந்தெந்த துறையில் எவ்வளோ மருத்துவர்கள் தேவை என்பதெல்லாம் கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு அந்த காலி இடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும். அதேபோல் செவிலியர்களும் தேவைக்கேற்ப அனைத்து மருத்துவமனைகளிலும் நியமிக்கப்படுவார். அதிமுக ஆட்சியில் 35,000 மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டோம். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ சார்ந்த பணியாளர்கள் சுமார் 35,000 பேர் காலிப்பணிகள் முழுவதும் நிரப்பப்பட்டோம். தற்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாங்கள் திறந்தோம். அம்மா இருக்கும்போது 6 மருத்துவக் கல்லூரி. ஆக மொத்தம் 10 ஆண்டுகள் 2011 2023 வரை 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்தோம். அங்கேயும் இந்த கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போகும்போது அங்கேயும் பல துறைகளில் மருத்துவர்கள் காலியிடம் இருப்பதாக சொன்னாங்க. அதிமுக ஆட்சி நிச்சயம் வளர்கின்ற பொழுது அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் எவ்வளவு இடங்கள் காலியாக இருக்கின்றதோ தேவையான அளவுக்கு மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள், செவிலியர் நியமிக்கப்படுவார்கள், மருத்துவ சார்ந்த பணியாளர்களும் நியமிக்கப்படுவார்கள். அதில் மெயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்சியில் மனதளவில் ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. யாருமே பணிச்சுமை அதிகமாக இருக்கிறதுனால சமீபத்தில் நம்ம மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் தற்கொலை பண்ணிக்கணும் ஒரு நிகழ்வு கூட நடந்தது இங்கே வாணியம்படியில். உங்களுடைய ஆட்சியில் அண்ணன் KC வீரமணி அவர்கள் இப்போ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது எளிதில் அணுகக்கூடிய ஒரு நபராக இருந்தார். நாங்கள் போயிட்டு நேராக வீரமணி அண்ணன்கிட்ட இது வேணும் அது வேணும்னு இங்கே இருக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆட்கள் அணுகக்கூடிய ஒரு நபராக இருந்தார். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சரை பார்க்கவும் முடியல. எண்ணற்ற கோரிக்கைகள் எல்லாம் டெய்லி போராட்டம் அது இது நடத்தினா கூட இவங்களை பணி நிரந்தரம் செய்யல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது ஆனால் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்களே தவிர எதுவுமே செய்யலை. அதே போல் பல திட்டங்கள் கொண்டாந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் சொன்னாங்க, நலம் காக்கும் ஸ்டாலின் சொன்னாங்க. எல்லாமே பெயரளவில் தான் இருக்குதே தவிர மக்களுக்கு சென்று சேரக்கூடிய ஒரு நல்ல திட்டங்களாக இல்லை. மக்களுக்கு எளிதாக சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு அதே போல் மருத்துவர்களும் எந்தவித மன உளைச்சலும் இல்லாமல் சிறப்பான சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவுக்கு தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், இதர மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். என்னதான் தலைமை ஹாஸ்பிட்டல் இருந்தாலுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நீங்கள் சின்ன கிளினிக்காக இருந்தாலுமே உங்கள் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை டயக்னோஸ் பண்ணி சொல்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நாங்கள் டெய்லியுமே ஒரு 15 பேஷண்ட் 20 பேஷண்ட்டை பார்க்குறோம். ஒரே மனசு சந்தோஷமா இருக்கு. இதை நீங்க அடுத்த ஆட்சிக்கு வரும்போது இது இன்னும் பெருசு பண்ணி எல்லா மாவட்டத்திலையும் கொண்டு வந்தா சந்தோஷமா இருக்கு. அதாவது அதிமுக ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணி தொடர்ந்து செயல்படுத்தணும். நம்முடைய இயக்கத்தின் சார்பாக பல இடங்களில் மருத்துவ முகாம் நடத்துகிறோம். எல்லா இடத்துலையுமே பெரும்பாலான மாவட்டங்களில் அதிமுக சொந்த செலவில்
உங்களை போல இருக்கின்ற மருத்துவர்களை வைத்து மருத்துவமாக நடத்துகிறோம். ஏழைகளுக்கு உரிய சிகிச்சை கொடுக்குறோம். அவர்கள் நீங்கள் சொன்ன உழைக்கின்ற மக்கள் தன் உடலில் என்ன நோய் இருக்குன்னு தெரியாமலே உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள்லாம் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான சிகிச்சை கொடுக்குறோம். திருப்பத்தூர் மருத்துவமனை எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்னு வந்துருக்கு சார். அதோட ரிசல்ட் வந்து ஒரு வாரம் ஆகுது, வெளியில் போயிட்டு தான் ரிசல்ட் வருது. அதுக்குள்ளே நோயோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது ஏற்கனவே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் நிறையா நாங்கள் பொருத்தி இருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கின்ற வரைக்கும் எந்தெந்த மருத்துவமனையில் மருத்துவக் கல்வி தேவையோ அதையெல்லாம் நாங்கள் உலக வங்கி உதவியுடன் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். நீங்கள் சொன்ன கோரிக்கையும் எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படும். ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது என்னங்கய்யா, மக்களுக்கும் பாதுகாப்பு இந்த ஆட்சியில் இல்லை, மருத்துவருக்கும் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னா கிண்டியில் அவ்வளோ பெரிய மருத்துவமனையில் ஒருத்தனை போய் குத்திட்டு வராங்க. இதே அடுக்கம்பாறை வெள்ளூரில் உள்ளே போய் ஒரு பேஷண்ட்டை இது பண்ணிட்டு வராங்க. ஸோ மக்களுக்கும் பாதுகாப்பை நாங்கள் இழந்துட்டோம். மக்களை காப்பாற்றுற மருத்துவராக இருந்து எங்களுக்குமே இந்த பாதுகாப்பு இல்லை. ஸோ பணியில் போகிற ஒரு டாக்டரும் அங்கே போகும்போது ஒர்க் ப்ரெஷர்ன்றதோட நம்மளோட லைஃப் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. ஸோ அது வந்து இது வரைக்கும் நம்மளோட ஆட்சியில் இருந்ததும் கிடையாது, இருக்கவும் இருக்காதுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் வாயால் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க நீங்கள் சொன்னால் அதுவே எங்களுக்கு தெய்வம் சொன்ன மாதிரி. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆகவே அதிமுக ஆட்சி பொறுத்த வரையும் மருத்துவர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு அளிக்கப்படும். சரி.